நேற்று பெண்கள் தினமா. ஆனால் பெண்கள்னு சொல்கிறோம், அம்மா அப்பா வீட்டில் ஃப்ரீடம் கிடையாது. ஸ்கூலில் படிக்க நம்ம இஷ்டப்படி ஃப்ரீடம் கிடையாது பெண்களுக்கு. அந்த காலத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. வேலைக்கு போல பிரச்சனை குறையா இருந்தது. இப்போ பிள்ளைகள் பூரா படிக்க வைக்க, அதாவது சக்தி ஸ்கூலில் ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் பெரிய லெவலில் உள்ளவங்க எப்படி கெடுத்து ஒரு மெட்ராஸில் பஸ்ஸில் போயில பிள்ளைகள் இதை பண்ணியிருந்தாங்க, மோசம் பண்ணியிருந்தாங்க, கொன்று கழித்து. அப்புறம் கல்கத்தாவில் பாருங்க, இந்த டாக்டரை எப்படி கொன்று அப்படி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கையில் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே அடிமையாக இருக்க, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார் அப்படின்ட்டு பாரதியார் பாடுறாரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா, கொடி விளையாடு பாப்பா, குழந்தையே வையாது பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போல பறந்து நீ தெரிந்து வா பாப்பா, முதல் பாப்பா, இந்த வீடு பாப்பா, போய் சொல்லலாகாதடி பாப்பா, புறம் சொல்லலாகாது பாப்பா, இரமுடைய நெஞ்சு வேண்டும் வாழும் அடி பாப்பா, வயிற உள்ள நெஞ்சு வேணும் அப்படின்னாங்க. இப்போ ஆணும் பொண்ணும் 2 பேர் சமமாக வேலை பார்க்காங்க. ஒரு பெண்ணு படித்தா ஒரு குடும்பத்துக்கு இல்லை. நான்லாம் எம்எஸ்சி மேக்ஸ், பிஎட், எம்எட், எஃபில் 2 பிள்ளைகளும் படிக்க வச்சு, இன்ஜினியர் படிக்க வச்சு என் மூளையை பூரா கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு. பெண் படித்தா இருக்காது, ஆனால் வீட்டிலே இருக்காது தான் நல்லது. இந்த காலத்தில் ஆணும் பொண்ணு வேலையில் திண்டாட்டம், வேலைக்கு போன பிள்ளைகளை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஈஸியாக கிடையாது. நம்ம இந்த பெண்ணுடைய சுதந்திரத்துக்காக கல்யாணம் முடிக்க முன்னால் அம்மா அப்பா கண்டிஷனில் இருந்து அவங்க சொல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி பல பிரச்சனைகள். அதுக்கு பிறகு வாழ்க்கையில் பார்க்கும். அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு புருஷன் கொடுமை, வீட்டில் உள்ளவங்க கொடுமை, பல கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சு நொறுங்கி. அப்போ எங்கே இருக்குது பெண்களுக்கு சுதந்திரம்? டாக்டர், லாயர், இன்ஜினியர், டீச்சரு, பாடகி, ஹீரோ, ஹீரோயினி, அப்புறம் அரசியலில் இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க. பஞ்சாபில் உள்ளே இருக்காங்களே, பஞ்சாப் தீவிரவாதி. ஜெயலலிதா சசி, அது நம்பிக்கை துரோகி, அப்படி கொண்டுட்டு. இப்படி பல பெண்களுக்கு ஒரு மினிஸ்டருக்கு ஒரு நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் இது எப்படி சொல்ல முடியும் சுதந்திரம் இருக்குதுன்னு? சுதந்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கு போகிறது, வெளியில் சுதந்திரம், ஃப்ரீடம் இருந்தாலும் பெண்கள் நிலமை மோசமான நிலமை தான். பெண்கள் சொசைட்டியில் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க. எல்லா உலகத்தில் பீடி, சீரட்டு, குடி, அப்படி தான். குணம் இல்லாதவை இப்படிலாம் இருந்துச்சா வாழ எவ்வளோ கஷ்டம். வாயில் வந்தாலும் ஜலம் வீசுவான், குடிக்க விடலை. அம்மா தாய் தங்கமே பொண்ணேம்மா, குடித்த பிறகு தேவையமலை புண்டமலை குச்சிமலை பொண்ணமலை உமா அண்ட போகிறேன் ஏண்ட வரலன்னா வேண்ட போகிறேன், குட்டி சம்பாதிப்பேன், மலடி பிள்ளை இல்லை, அப்படி இப்படின்னு வாயில் வந்தாலும் பேசுவான். சில ஒவ்வொரு பேர் குணங்கட்ட பேர் இருக்கா, கூட பிறந்த அக்கா தஞ்சிட்டு போகிறேன், அண்ணன்ட்ட போகிறேன் அப்படின்னு அவன் அம்மிட்டையும் அக்கா தஞ்சிட்டையும் போனவன் தான் பேசுவான். அப்படிலாம் கொடுமை. அப்படி தான். எங்கே சுதந்திரம் இருக்குது? அதாவது எப்பொழுதோ ஒரு படித்தா படிக்க லோக்கலில் கட்டினா லோக்கலாகவே போயிடுது. தான் பூவோட சேர்ந்த நாரும் மனைவிசும் பண்ணியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி பிஹெச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, நல்ல பழமொழி. அதனால் வேண்ட ஒருத்தன் கொடுமைப்படுத்தி, குடிகாரனை கொடுமைப்படுத்தான், குணங்கட்டவனு கொடுமைப்படுத்தான், வாழ்க்கையில் நடக்கிறதுனால அவங்கக்கிட்டலாம் வாழ முடியாது. எங்கே சுதந்திரம் இருக்குது பெண்களுக்கு? எல்லா லெவலில் இருக்குது. படிப்பு லெவல்லேருந்து விளையாட்டு, பாட்டு, டான்ஸு, உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது, மினிஸ்டர் லெவலில் எல்லா லெவலில் இருக்குது. ஆனால் சுதந்திரங்கிறது பெண்களுக்கு இந்த விட சுதந்திரங்கள் பறிக்கப்படுது. சும்மா முகேஷ் ஸ்டாலின் அவங்கள்ட்ட அப்பா கலைஞர் சொன்னாங்க, பெண்களுக்கு உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நகை போட்டுக்கோங்க, அன்பளிப்பா பெற்றோர்கள். ஆனால் பெற்றோர்கள் நகை போடலாம், ஆனால் சொத்தில் உரிமை உண்டு. ஆனால் அதே போல் இருக்கா இல்லை, சும்மா அம்மா அப்பாட்ட தெரியாமல் சோம்பலாமல் இருக்குன்னு என்னத்தையா வேலைக்காரனை போட்டு பார்க்க வச்சுட்டு கடைசியில் சொத்தை பூரா ஆட்டையை போட்டுக்கிட்டுதானுவேன், தெரியாமல் எழுதி வாங்கிக்கிறானுங்க. பொம்பளைன்னு சரி போனால் போது என்ன தின்ட்டு போனான்னு விட்டு போகிறாங்க. எங்கே இருக்குது நியாயம்? எங்கே இருக்குது நீதி?
இதையெல்லாம் செத்து போச்சு. எல்லாம் பணம் பணம்னு அலையுத உலகத்தில். பாசத்தெல்லாம் கேள்விக்குறி. இது கலி உலகம், கலிமுத்தி அழித உலகம். அதான் இயற்கை சீற்றங்கள் இருக்குது, பூமி எதிர்ச்சி இருக்குது, சுனாமி இருக்குது, அப்புறம் காற்று, புயல் காற்று, நெருப்பு, அமில மழை, இதெல்லாம் வராமல் என்ன செய்யும்? மனுஷனுடைய மனசு தன்மை செத்து போயிட்டு எல்லாம் செத்து போச்சு. பந்த பாசம் எல்லாம் செத்து போச்சு. பணம் பணம் பணம். ஏதாவது எந்த வழியில் பணம் சேர்க்கணும். பணக்காரனுக்கு தான் மதிப்பு. அவன் எப்படிப்பட்டவனா கொலை கொள்ள கற்பழிப்பு என்ன செய்தாலும் பணம் இருக்கா, கார் இருக்கா, அது பின்னால் தான் எல்லோரும் வராங்க. நீதி செத்துட்டு, தர்மம் செத்துட்டு, எல்லாமே செத்துட்டு உலகத்தில். எங்கே நீதி நேர்மை எல்லாம் செத்த உலகத்தில் எங்கே சுதந்திரத்தை பற்றி பேச முடியும்? சும்மா சொல்லுவாங்க சுதந்திரம்னு. பெண்களுடைய அடிமைத்தனம் தான். அடிமையாக தான் இருக்க அம்மா அப்பா வீட்டு முன்னால் அவங்க படிக்க வச்சாங்க. அவங்க சொன்ன மாப்பிள்ளையை கட்டி சிந்தி சீரழிஞ்சு அப்படி போகுது. லவ் பண்ணில ஜாதி மதம் எத்தனை பேரை வந்து அடுத்த ஜாதியில் கல்யாணம் முடிச்சா வெட்டுதாங்க, குத்துதாங்க. என்னெல்லாம் நடக்கும் உலகத்தில். எங்கே சுதந்திரம்? மத சார்பில் நம்ம ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கும் சண்டை. ஒரு பெண் அவதூறாக பேசுகிறது. அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு அத்தை மருமகளை குடும்பம் கொடுத்து மருமகத்தை பொட்டை பிள்ளைகளை கள்ளிப்பால் வச்சு கொள்ளுது. அது எங்கே சுதந்திரம் இருக்குது? பொட்டை பிள்ளைகள்னாலே நகை போடணும், வைக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டை பிள்ளைகளை குடும்பம் பெண்கள் கல்யாணம் முடிக்கணும்னா அம்மா அப்பா யாரை கட்டுதாங்களோ அவங்கள தான் கட்டணும். அதான் ஒரு மதத்தில் ஜாதியிலே முன்ன கட்ட மாட்டாங்களாம். இந்து கிறிஸ்டினை கட்ட மாட்டாங்களாம். ஒரே ஜாதி தானே. நாடா ஜானான்னு அதில் என்ன இருக்குது? அதை கூட அம்மா அப்பா அப்படி கட்ட விட மாட்டாங்க. அப்படி பிள்ளைகள் வாழ்க்கை வேலையை கெடுத்து கல்யாணம் முடிஞ்ச விதத்தில் அத்தையை சமாளிக்கணும், புருஷனை சமாளிக்கணும், யாரோ எவரோ எவனையாவது கட்டி வச்சு அலையினால கட்டி வச்சு அது ஊரை சிந்தி சீரழிஞ்சி அது என்ன சுதந்திரம்? ஒரு பாடகன்னா பாடகனை கட்டணும், ஒரு நடிகன்னா நடிகனை கட்டணும், இன்ஜினியர்னா இன்ஜினியர் கட்டணும். அப்படியெல்லாம் கட்டினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லை நல்லா இருக்காது. அது ரொம்ப கஷ்டம். பெண்ணுங்களுக்கு சுதந்திரங்கிறது கிடையாது. உமன்ஸ் டேன்னு சும்மா கொண்டாடுறோம். உமன்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் இருக்காங்க, சும்மா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நல்லா படித்தா இப்போ குடும்பத்தை நல்லா வச்சுருவாங்க. படிக்கிறாங்க, வைக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போகிறாங்க. ஒரே மிஷின் லைஃப். பிள்ளைகளை பார்க்க முடியல, வைக்க முடியல, கொடுமைகளை அனுபவிச்சு. எத்தனை யூடியூப்பில் இருக்குது. பெண்கள் யூடியூப்பில் போட்டால் ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டியை வெட்டி விட்டான். என்னெல்லாம் இருக்குது யூடியூப்பில் போனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யூடியூப்னாலே 100க்கு 100 நல்லதும் இருக்குது, 100க்கு 100 அசிங்கமும் இருக்குது. பிக்சரு ப்ளூ பிக்சருன்னு அதிலெல்லாம் போட்டு அவ்வளோ அசிங்கம். அது பெண்களால் யூடியூப்பில் பெண்கள் வேலை பார்த்தா எத்தனை பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், யூடியூப் பாருங்கள், தெரியும். ஒரு பெண்கள் பேசியிருப்பாங்க யூடியூப்பில் உள்ளவங்க. என்னெல்லாம் மேக்கப் பண்ணால் கூட எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை. கொஞ்சம் மேக்கப் பண்ணி இதாக இருந்துச்சுன்னா அது யூடியூப் எல்லாத்துக்கும் போகுது. உடனே இந்த கொஞ்சம் பவுட்ரு போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஆட்டோக்காரிக்குள்ளே வச்சு குடும்பம் அப்படின்னு நினச்சி அது ஒரு இஷ்யூ ஆகுது. சும்மா ஈஸி கிடையாது. யூடியூப்பில் பெண்கள் வந்து எல்லாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அதான் யூடியூப்பை வந்து கின்னஸ் புக்கில் வரணுன்னா நோ காப்பிரைட். எங்கே போனாலும் கல்யாணம் வீடு, பால் காய்ச்சத்தை விட எங்கே போனாலும் ரேடியோ பேசிக்கிட்டு தான் இருக்குது. ரேடியோ பேசாமல் எங்கே இருக்குது? ரேடியோவில் உடனே காப்பி ரேட்டிங். இந்த காப்பி ரேட்டிங்கு தீ வச்சு கொளுத்துங்க. காப்பி ரேட்டிங்கை விட்டுருங்க. 1000 சப்ஸ்கிரைபரு, 4000 மணி அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பு வந்து 2ன்னு ஒன்று ஆரம்பிங்க. யூடியூப் 2ன்னு ஆரம்பித்து ஒரு ஃபோட்டோ அப்படியில் ஒரு நிமிஷம் வீடியோவில் 10 ரூபா, 6 ரூபா நீங்கள் வச்சுட்டு 4 ரூபா கொடுங்க. உங்கள் அமெரிக்கா கேட்ட பெர்மிஷனை கிட்ட வாங்க. பெர்மிஷன் விட்டு 2ன்னா அப்படியே ஆரம்பித்து அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்தாலும் சாகுத வரைக்கும் யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யூடியூப் வந்து நம்பர் 1 இந்த வேர்ல்டு. உலகத்திலே பெருசாகும். என்னுடைய ரிக்வஸ்ட்டு யூடியூப்பில் வேலை பார்க்கவும் பார்க்காதுக்காக. அப்புறம் கஷ்டப்பட்டு ஏதாவது யூடியூப் எடுக்காங்கன்னா கேன்சல் பண்ணாதீங்க. அது பெண்டிங்காக இருந்தாலும் இருக்கட்டும். அதை ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உமன்ஸ் டேயில் இருக்கட்டுமே. ஒரு வீடியோ ஓப்பன் பண்ண எத்தனை எதிர்ப்பு மத்தியில் முக்கியமாக பெண்கள் யூடியூப் வந்து போடையில் எத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் போடுறாங்க. அதனால்
அதை கேன்சல் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் ஒரு நிமிஷத்தில் ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிங்க. என்னத்தை கொண்டு போகுது? ஒரு வருஷம் வேலை பார்க்க யூடியூப்புன்னு ஒரு காரு கொடுங்க, பென்ஷனு, பிஎஃப்பு. நாங்களாம் ஆன்லைனில் தான் வேலை பார்க்கோம். பென்ஷனு யூடியூப்லாம் கேட்டுக்கிறேன். உமன்ஸ் டேயில் இந்த யூடியூப்பில் வேலை பார்க்க ஒரு பென்ஷன், பிஎஃப் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க, யூடியூப் ட்ரெஸ்ஸு. யூடியூப் இடம் கொடுங்க, யூடியூப் காரு கொடுங்க. எனக்கு இல்லை மட்டும் இல்லை, யூடியூப்பில் வேலை பார்க்க எல்லாம் இருக்காங்க. நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். கடவுளை வந்து பார்க்க முடியாது, யூடியூப் காட்ஃபாதர். அவங்கள பார்க்க முடியாது, யூடியூப் காட்ஃபாதர். வச்சுக்காதீங்க. எங்களுக்கு ரைட் இருக்குல்ல, உமன்ஸ் டேயில் ரைட் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். காப்பி ரைட்டிங் உயிரை வாங்குது. காப்பி ரைட்டிங்கில் தான் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்னோடய சேனலில் 7 சேனல் இருக்குது. அதில் இப்போ 2 சேனல் தான் ரன்னிங்கில் இருக்குது. எல்லா சேனலையும் அழிச்சிட்டாங்க. அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். யூடியூப்பில் வந்து காப்பி ரைட்டிங்கிறது வந்து சேனல் எடுத்திங்கன்னா நானும் செத்துருவேன், சூசைட் பண்ணிடுவேன். அது இனிமேல் வராது. காப்பி ரைட்டிங் 1, 2 எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். காப்பி ரைட்டிங் மன்னிச்சிருங்க. காப்பி ரைட்டிங் போட்டதுக்காக அந்த காப்பி ரைட்டர் வந்து மன்னிச்சிருங்க. அதோட டு கிவ் அப்பாலஜிஸ் டு மீ. மன்னிச்சிடும், எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிருங்க. அதனால் யூடியூப்பில் வந்து அப்படி வந்து வச்சு ஒரு சுதந்திரம், பெண்களுடைய சுதந்திரத்தை யூடியூப்பில் வேலை பார்க்கவங்களுக்கு அன்னட்டார கூலியை கொடுக்குறாப்புல. எங்கே அப்படின்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லோரும் யூடியூப்பில் வேலை பார்ப்பாங்க. நன்றியாக சொல்லிக்கிறேன். பெண்களுடைய சுதந்திரங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க இஷ்டப்படி கல்யாணம் முடிக்க முடியலை. இந்த ஜாதி மதம் எல்லாம் தடையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் முடிக்க முன்னால சில அம்மாமார் பிள்ளைய பற்றியே விற்காங்கப்பட்ட பிள்ளைன்னு கள்ளி பால் வச்சு கொள்ளுதாங்க. இதில் என்ன சுதந்திரம்? மனுஷன் இருக்காங்க எல்லா லெவல்லையும். கண்டக்டரு, டிரைவரு, டாக்டரு, லாயரு, டான்ஸரு, எல்லா கடையில் மெயின்டைன் பண்ணுறது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இருந்தாலும் உன்னோட ஃப்ரீடங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பில் நாகரிகத்தை, அப்புறம் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு முக்கியமாக. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பில் வரும். அதில் பாதுகாப்புங்கிறது குறைவாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்றைக்கு அப்படி இருக்கோ, என்றைக்கு புரிஞ்சு அம்மா அப்பா புருஷன் எல்லோரும் புரிஞ்சு குணங்கட்டவிட்டையும் குடிக்காரன்ட்டே வாழ முடியாது. அதுதான் குடிக்க முன்னாலும் அவ்வளோ கூட்டிகிட்டு சம்பாதிப்பேன். பிடிச்சிட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்தால் தண்டிச்சார், வேலையை போனால் சுமிட்டிட்டு போகிறேன். என்னெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ கரங்கரையும் இருக்கா, அவண்ட படுக்கை இவண்ட படுக்கை, ஏன்டா வர முடியுது, ஏன்டா படுக்கலாம், ஏன்டா படுக்க குட்டிவிடி சம்பாதிப்பேன். என்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? அப்படியாமலை குண்டாமலை குதிமலை அவண்ட வர வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. சொல்லங்காக சொல்கிறது. எங்கே சுதந்திரம் இருக்குது, எங்கே இது இருக்குது? பெண்களாக மதிக்கணும். பெண்ணாக பிறப்பதற்கு நல்லா புண்ணியம் செய்யணும்னு பாடினாங்கன்னா, பெண்ணை பிறக்கட புளிஞ்சு மண்ணாக பிறக்கலாம். மண்ணுனால ஒரு தர தான் மிதிச்சுட்டு போகிறாங்க. பொண்ணை எத்தனை தர போட்டு மிதிக்காங்க. அம்மா அப்பா வீட்டில் அது கொடுமை வரதுச்சுன்னா பொண்ணை பொட்டை பிள்ளைய பெற்றுட்டேனே படிக்க வைக்கணுமே, நகை போடணுமேனு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷன், அம்மா அப்பா, அத்தை எல்லாத்தையும் அனுசரித்து எல்லா பேச்சையும் கேட்டு ஒரு குடும்பத்தை நடத்த வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கொடுமையை தாங்கி தான் சொல்லுவாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துவேன் ஒரு முறை, தலை குனி பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சூப்பர் பாட்டு. அச்சம் இல்லை, இனி அடிமை என்றும் இல்லை, நிம்மதி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே, காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாற்றி போச்சு, நாளையின்ற நல்ல நிலை உண்டாச்சு, சமச்சமில்லை இனி அடிமை என்றும் இல்லை, மாறி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே. சூப்பர் பாட்டு. அப்புறம் இந்த பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே ஆடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே, லட்சிய நிச்சயம் இல்லம் ஒரு நாளிலே, மனமே நீ மாறிவிடு,
மழையோ அது புயலோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே என்றால் போராடும் போர்க்களமே. நம்பிக்கை என்பது மீண்டும் பாட்டை கேளுங்க யூடியூப்பில். இல்லை அர்த்தமான பாட்டு. கும்மியடி பெண்ணை கும்பியடி, குலுங்கிட கை கட்டி கும்மியடி, பிடித்த பிசாசுகள் போயின. நம்ம என்ன சொல்லுது, நம்ம பாசமாக புருஷன் வேறு இருந்தால் அம்மா அப்பா இருந்தாலும் காலுக்குள்ளே செருப்பாருங்க. அது கொடுமையில் ரொம்ப இருக்கா, ஒரேடிய கொடுமை கொடுது. அளவுக்கு மீறி அமைதானா செருப்பை கொண்டு அடிங்க. அந்த பாலிசியை யூஸ் பண்ணுங்கள். யாருனாலும் சும்மா பெண்களுக்கு சொத்து சொகம் எல்லாம் உண்டுங்க, அதெல்லாம் போய் எல்லாம் ஒன்றபடியெல்லாம் ஒன்றும் கொடுக்க எல்லாம் ஆட்டையை போட்டு தாங்க ஆம்பளை பேழுவேன். உலகம் பூரா அப்படி தான் இருக்கு. அக்கா தங்கச்சி பாசங்களும் செத்து போச்சு. நீதி செத்துட்டு, தர்மம் செத்துட்டு, எல்லாம் செத்துட்டு, நாட்டை அழியக்கூடிய கலியுல காலம். நிலமுகாம்பா, சுனாமி, நெருப்பு மலை, அக்கினி, அமில மலை எல்லாம் பொழியக்கூடிய காலம். நீதி நேர்மை எல்லாமே செத்து போச்சு. ஒன்றும் கிடையாது. தர்மம் இறக்கம் இல்லை. யாரை பார்த்தாலும் வாயை கொஞ்சம் ஈவி இறக்கப்பட மாட்டேங்காங்க. நல்லா இருக்கவள, உடல் பாதிக்கப்பட்டவளை கிறுக்கு கோட்டி அப்படி வர இப்படி வாயில் வந்தாலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த கதி ஆகும். யாரையும் பேச அவங்களுக்கு அந்த கதி ஆகும். இது செய்து அதன் திருப்பி செய்யப்படன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால் யாரையும் மன நோக வைக்காதீங்க. அந்த வேதனையை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. எது செய்தீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய உமன்ஸ் டே இருக்குது. உமன்ஸ் டே எல்லாம் பெண்கள் பூரா எல்லாம் ஹை லெவலில் இருக்காங்க, பெருமை தான் எல்லாம். ஆனாலும் பல பிரச்சனைகள், பெண்களுடைய பிரச்சனை ஈஸியாக தீர்க்க முடியாது. என்றைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து பெண்கள் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்காங்களோ அன்றைக்கி தான் உண்மையான சொந்தம் கிடைக்கும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, துவிருந்து மலரினிலே மூழ்கிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, இப்பொழுது மலராக நான் மலவழுது கொடுத்து மடியில் இருந்தேன் நான், இனிலே நிலையினிலே வளர்ந்தேன் நான், இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேன் நான், குருவி முத்தம் கொடுத்து. அப்புறம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என் விரித்தாய் சிறகை ஆஹா, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை போது அகப்படாம் பறந்து போகிறாய், இலையோடு அறந்து போகிறான். நான் சிந்திக்க சிந்திக்க இலையிலே வாயோனக்காக என் மனதின் கதவை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. Bye, see ya.